தொழில்நுட்பங்கள் புதுசாக இராணுவத்துக்கு அறிமுகப்படுத்தப்படுது. சமீபத்தில் கூட சீனாவில் வந்து நிறைய ரோபோட்ஸ் வந்து துப்பாக்கி தாங்கிட்டு வந்து சுடுற வீடியோக்கள்லாம் வைரலானுச்சு. அப்போ இந்தியா அதில் எந்த அளவுக்கு தன்னிறைவுப்பட்டிருக்கு சார்? டெக்னாலஜியாக ஒரு போரை எதிர்கொள்கிறதுல இந்தியாவுக்கு என்ன விதமான சவால்கள் இருக்குது, எதெல்லாம் சாதிச்சிருக்கு சார்? இப்போது நான் எப்பயுமே என்ன சொல்கிறேன்னா, அனைத்து விதமான அறிவியல் முன்னேற்றங்கள் கண்டுபிடிப்புகளும் போர் காரணம் கொண்டு மட்டுமே தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்டர்நெட்டாக இருக்கட்டும் சரி, ஏரோப்ளேனாக இருக்கட்டும் சரி, எல்லாமே வந்து போகிற மனசில் வச்சுட்டு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப இப்போ என்னென்னா, நம்ம ஃபஸ்ட்டு தரையில் நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் வெடிகுண்டு வந்துச்சு, வெடிகுண்டுலேருந்து துப்பாக்கி வந்துச்சு, கவச வண்டிகள் வந்துச்சு, பீரங்கிகள் வந்துச்சு. அதுக்கப்புறம் விமானத்தில் போய் அங்கேருந்து குண்டு போடுறது மாதிரி வந்தது, கப்பலில் போய் படுறது. அதுக்கப்புறம் என்னென்னா ஏவுகணைகள் அனுப்புறது வந்துச்சு, 5000 கிலோமீட்டர் 10,000 கிலோமீட்டர்னு. அது அணு ஆயுதம் ஏந்திய ஏவுகணைகள் போகிறது மாதிரி வந்துடுச்சு. அதுலேயும் ஏகப்பட்ட விஷயங்கள். இப்போ இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் என்ன, இப்போ 2-3 விஷயம் இப்போ வந்திருக்குங்க. ஒன்று வந்து என்னென்னா ட்ரோன்ஸுன்னு சொல்லுவாங்க. ட்ரோன்ஸுங்கிறது ஒரு சின்ன ஏரோப்ளேன் மாதிரி இருக்கும், அதில் ஆள்லாம் இருக்க மாட்டாங்க. அதோட பேலோடு வந்து வெறும் 5 கிலோலேருந்து ஒரு 40-50 கிலோ வரைக்கும் இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 4 லட்சத்துலேருந்து 50 லட்ச ரூபா ஒரு ட்ரோன். எப்படின்னா ஒரு 10,000 ட்ரோன்ஸை நீங்கள் நம்ம இந்தியாவில் நினச்சோம்னா ஜம்மு காஷ்மீர்லேருந்து குஜராத் வரைக்கும் ஒரு 1500 கிலோமீட்டர் பார்டர்லேருந்து ஒவ்வொரு இடத்துலேருந்தும் 200-300 நம்ம அனுப்பிடலாம். அனுப்பிட்டு அதுக்கு எதிரியே கிடையாதுங்க. ஏன்னா அவன் எதிரியாக வந்து அடித்தாலுமே ஒரு பெரிய ராக்கெட் வந்து ஒரு ட்ரோனை தான் அடிக்க முடியும். நம்ம இது கொசு மாதிரி அடிக்கிறோம். அதை விட இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அதையும் விட சின்னதாக வெறும் சின்ன அதை ட்ரோன்ஸ் கூட உண்டாக்கணும் அப்படிங்கிறாங்க. அதாவது வெறும் கையிலேருந்து லான்ச் பண்ணுற ட்ரோன்ஸ்லாம் கூட இருக்குது. அது எல்லா டெக்னாலஜியும் நம்மள்ட்டையும் இருக்குது. இப்போ இன்னொன்று விஷயம் பார்த்தீங்கன்னா, கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன். இப்போ இஸ்ரேல்லேயே நீங்கள் பார்த்தீங்க, இந்த போரில் ஜஸ்ட் ஏசி ரூமில் உட்காந்துருக்காங்க. நமக்கும் அதே மாதிரி சிந்தூர்லேயும் அதே மாதிரி தான் ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு ஃபுல்லாக டிவியில் பார்க்குறாங்க. பாகிஸ்தானில் ஒரு பர்டிகுலர் இடம், அது பார்க்குறதுக்குன்னு ஒரு அன்ஆர்ம்டு ஏரியல் வெஹிக்கிள் இருக்கும், இல்லாட்டி சேட்டலைட் இருக்கும். அது லைவாக பார்த்துட்டு இருக்கோம். அங்கே டார்கெட் இங்கே இருக்குன்னு காட்டும். அங்கே ஒரு டேங்க் நடந்து போனால் கூட, மூவ் பண்ணால் கூட இது பார்த்து சொல்லும். அதை பார்த்து அந்த நியூஸ் நமக்கு வருது. நம்ம அந்த நியூஸை நம்மளோட ஏவுகணைக்கோ இல்லை ட்ரோன்ஸ்க்கோ நம்ம கொடுக்குறோம். இவங்க போய்ட்டு அங்கே போய்ட்டு இது அடிப்பாங்க. அடித்த உடனே அது பட்டுடுச்சா இல்லையான்னு பார்த்தோம், அதே கேமரா நமக்கு சொல்லும். அது பட்டுடுச்சுன்னா நம்ம திருப்பி அடிக்க வேண்டியதில்லை, இல்லாட்டி இன்னொரு இதை லான்ச் பண்ணோம். ஸோ நம்மள்கிட்ட இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா டெக்னாலஜியும் நம்மள்கிட்ட இருக்குது. எல்லா டெக்னாலஜியும் நம்மள்கிட்ட இருக்குது. நம்மள்கிட்ட சொந்த ஓன் ஏரோப்ளைன் இப்போ இருக்குது, தேஜஸ். ஏர்க்ராஃப்ட் கேரியர் நம்மள்கிட்ட இருக்குது. இப்போ வருஷத்துக்கு எத்தனை தெரியல, 4-5 கப்பல் வருஷத்துக்கு நம்மளே இப்போ கட்டிகிட்டு இருக்கோம்.